தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலை படைக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும். மூன்றாவது முறையாக 2024 மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதனுடைய நினைவாக இந்த யாத்திரை தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய நம்பிக்கையை ஒசூர் கொடுத்திருக்கிறது. சாதாரண நம்பிக்கை இல்லைங்க, மிகப்பெரிய நம்பிக்கை. நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக 2024 நம்முடைய காலம், தாமரையின் காலம், பாரதிய ஜனதா கட்சியின் காலம், நரேந்திர மோடியினுடைய காலம் தமிழகத்தில் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒசூரில் விதைத்திருக்கின்றது. சகோதர சகோதரி இதற்கு முன்பு பேசினாங்க. இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவு செய்து இப்பொழுது கர்நாடக அரசியல்ல மூத்த தலைவராக அங்கே கர்நாடகாவை 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சி.டி. ரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக 150வது எண் மக்கள் யாத்திரைக்கு வந்திருக்கின்றார். மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் அறிமுகப்படுத்திட்டே வர்றேங்க. அடுத்து என்னுடைய பேச்சிலே ஒரு தலைவரும் குறிப்பிட்டு பேசிக் கொண்டு வருகின்றேன். ஐயா, ஜூலை 28ஆம் தேதி 2023 ராமேஸ்வரத்தில் சாயங்காலம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த யாத்திரையை துவங்கி வைத்தார். ஜூலை 29ஆம் தேதி முதல் தொகுதி ராமேஸ்வரம் தொகுதி, 25வது தொகுதி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதி, 50வது தொகுதி தேனி மாவட்டத்தினுடைய கம்பம், 75வது தொகுதி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பக்கத்தில், 100வது தொகுதி திருச்சியினுடைய ஸ்ரீரங்கம், 125வது தொகுதி கும்பகோணம், 150வது தொகுதி ஒசூர். ஆரம்பித்த பொழுது எங்கேயும் கூட திட்டம் போட்டு ஒசூருக்கே 150வது வர வேண்டும் என்று திட்டம் போடலீங்க. கும்பகோணத்துக்கு 125 செல்ல வேண்டும் என்று திட்டம் போடல. 100வது தொகுதியாக ஸ்ரீரங்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வேறு காலகட்டத்தில் சென்னையிலே பெருவெள்ளம், தென் தமிழகத்தில் பெருவெள்ளம் நடந்த பொழுதெல்லாம் இந்த யாத்திரை மாற்றி நடந்து இயற்கையாகவே நமக்கு 100வது தொகுதி ஸ்ரீரங்கமாகவும் 125வது தொகுதி கும்பகோணமாகவும் 150வது தொகுதி நம்முடைய ஒசூராக பிறந்திருக்கிறது. எந்த மண்ணுக்கு அந்த தன்மை இருக்கிறதோ, எந்த மண்ணிலே தேசியம் ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மண் தானாக இந்த யாத்திரையை தேர்வு செய்து 150வது எங்களுடைய தொகுதி, 125வது கும்பகோணம், 100வது ஸ்ரீரங்கம் என்று நீங்களே தேர்வு செய்கிறீர்கள். ஐயா, இந்த யாத்திரையை திருப்பி பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய அரசியல் பாடம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்குமே ஒரு பெரிய அரசியல் பாடம். தமிழகத்தை உன்னிப்பாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம யாத்திரையில் நடந்து போகும் பொழுது நம்மோடு பெண்கள் ஒரு சின்ன வண்டியில 6 குடத்தை வைத்து குடத்திலே தண்ணியை நப்புவதற்காக 5 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. ராமநாதபுரத்திலே அந்த துயரமான காட்சியை பார்த்துக் கொண்டு யாத்திரை நடக்கும் பொழுது நம்மோடு நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் கூட நடந்து வருவாங்க. வண்டியை கையில் எடுத்துக்கிட்டு வண்டியை போவாங்க. நான் கேட்டேன், ஏன் அப்படி போறாங்க? ஐயா, 75 கால தமிழக அரசியல்ல எங்க ஊருக்கு யாருமே குடிக்கின்ற தண்ணியை பத்தி யோசிக்கல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பத்தி யோசிக்கல. அதனாலதான் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சீதனமாக இந்த வண்டியும் சில இடத்துல கொடுப்பாங்க. துயரத்தை பார்த்தோம். அதே போல ஒரே இடத்திலும் கூட அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய வேலையில நாங்களும் சென்று பங்கேற்போம். அது மண்பாடங்களாக இருக்கலாம், என்னென்ன சின்ன வேலை சிற்பிகளாக இருக்கலாம், ஓவியங்களை தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், மணப்பாறையிலே முறுக்காக இருக்கலாம், கோவில்பட்டியிலே கடலை மிட்டாயாக இருக்கலாம். அந்த ஊரில் என்ன தயார் செய்கின்றார்களோ அவர்களோடு அமர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டதை செய்யறாங்கன்னு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. யாத்திரையிலே நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் கொடுத்த அன்பு அலாதியானது. முதல் முறை எல்லாத்தையும் பார்க்கணும். இதற்கு முன்பு பார்த்தது கிடையாது. தமிழன் என்கின்ற இனத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நாம். இந்தியம், பாரதம் என்கின்ற இனத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள். மக்கள் காட்டிய அன்பு நம்மோடு வந்து வீட்டிலிருந்து எத்தனையோ பேர் பலகாரங்களும் சாப்பாடு சமைச்சு வந்து யாத்திரையில போகும்போது கொடுத்திருக்கிறார். கட்டி பிடித்து ஆற தழுவி
ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் முத்தமிட்டிருக்கின்றார், கட்டிப்பிடித்து நம்மோடு நடனமாடி இருக்கின்றார். முகத்திலே எத்தனையோ கண்ணீரை பார்த்திருக்கின்றோம். அவங்ககிட்ட கேட்பேன், ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? ஐயா, எங்களுடைய காலத்தில் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இந்த யாத்திரையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த யாத்திரை என்பது உங்களுடைய யாத்திரை இல்ல. எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இல்லை. இது அண்ணாமலையினுடைய யாத்திரை இல்லை. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய யாத்திரை இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய யாத்திரையும் இல்லை. இது எங்களுக்கான யாத்திரை. நாங்கள் எப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதற்கான யாத்திரை. இந்த யாத்திரையுடைய கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒசூல நின்று இருக்கிறேன். 149 தொகுதியில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் என்றார். இதுவரை 9 தொகுதியில் இங்க நடக்க முடியல. இன்னைக்கு ஒசூர் உட்பட நடக்க முடியாம ஒரு இன்ச் ஒரு 50 பைசா காசு போட்டீங்கன்னா இடம் கிடையாது. வண்டியிலே வர வேண்டிய கட்டாயம். பொள்ளாச்சியில, பல்லடத்துல, எத்தனையோ இடத்துல நடக்க முடியலைங்க. கிலோமீட்டர்ல மக்கள் நிக்கிறாங்க, விவசாயிகள் நிக்கிறாங்க, தாய்மார்கள் நிக்கிறாங்க, குழந்தைகள் நிக்கிறாங்க, இளைஞர்கள் நிக்கிறாங்க, படிச்சவங்க நிக்கிறாங்க, படிக்காதவங்க நிக்கிறாங்க, தினக்கூலி செய்பவர்கள் நிக்கிறாங்க. நகர முடியும். வண்டியின் மீது ஏறி அனைவரையும் சந்தித்து விட்டு இன்று எப்படி ஒசூர்ல வந்தோமோ அதே போல் வந்தாங்க. எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் நினைக்கலாம் நாங்கள் ஆண்டு இருக்கின்றோம். 1967 இருந்து மாறி மாறி நாங்கள் ஆட்சியில் இருக்கின்றோம். இவங்களை விட்டா நாங்க, எங்களை விட்டா அவங்க அப்படிங்கிறது 2024 மாறுங்க. நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. இந்த யாத்திரை அப்படிப்பட்ட எழுச்சியை நீங்களாகவே அந்த எழுச்சி உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்களாகவே வந்திருக்கிறீங்க. நீங்களே உங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி வைத்து எந்த ஊரில் வேலை செய்தாலும் கூட சொந்த ஊரில் அந்த யாத்திரை வரும் பொழுது யாத்திரையிலே இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அதனால் தான் சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஒரு மைல்கல், இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட இதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி. 150வது தொகுதி ஒசூர்ல நீங்கள் அளித்திருக்கக்கூடிய புத்துணர்ச்சி என்பது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் என்பது தயாராகிவிட்டது. வாக்குப்பெட்டியினுடைய எண்ணிக்கைக்கு மட்டும் நாமல் காத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வகுத்திருக்கின்றீர்கள். 2024 உலகம் போற்றக்கூடிய உத்தமர் 9 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 3வது முறை வருவது உறுதி, சத்தியம், நிச்சயம், ஆண்டவனுடைய வாக்கு. அது எந்த வாக்கு இல்லைங்கய்யா. இன்னைக்கு ஒரு சாதாரண பாப்பாவை, சின்ன பாப்பாவை மேல கூப்பிட்டு, அரசியலே தெரியாத ஒரு குழந்தையை மேல கூப்பிட்டு, டிவி நியூஸ் பேப்பரே படிக்காத ஒரு குழந்தையை மேல கூப்பிட்டு, தங்கம் கண்ணு 2024 தேர்தல் யார் ஜெயிப்பாங்கன்னா அந்த பாப்பா சொல்லுவாங்க, மோடி தாத்தா தாங்க ஜெயிப்பாங்க. இப்ப டிவியில் இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் பேசுவதே மோடி 400 ஜெயிப்பாரா, 450 ஜெயிப்பாரா, இல்ல 500 தாண்டுவாங்களா என்பது மட்டும்தான் டிவியில பேச்சு தவிர மோடி ஜெயிப்பாரா என்கின்ற பேச்சு. அந்த அளவுக்கு மக்களை எல்லாம் தொட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு மோடியுடைய திட்டங்கள் வீடு வீட்டுக்கு வந்திருக்குங்க ஐயா. இத்தனை நாளாக ஏழை என்கின்ற ஜாதி வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வீடு இல்லையா? மோடியுடைய கான்கிரீட் வீடு உங்களுடைய வீடு தான் வருங்கய்யா. நான் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவிலே 64% மக்கள்கிட்ட மட்டும்தாங்க கேஸ் அடுப்பு இருந்துச்சு. இன்னைக்கு வாய்களையே பேசுறாங்க, திராவிட மாடல் அரசு பேசுறாங்க, வாய்களையே பேசுறாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேலே இந்தியாவிலே ஆட்சியில் இருந்திருக்கிறது. அது ஒரு கட்சி மட்டுமே 4-5 பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறது. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 64% மக்கள் கையில தான் ஒரு கேஸ் அடுப்பு, சாதாரணமான ஒரு கேஸ் அடுப்புங்க ஐயா. 36% மக்கள் விறகடுப்புலையும் மண்ணெண்ணையை சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 9 ஆண்டுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கும் பொழுது 99.994% வீட்டுல கேஸ் அடுப்பு கொண்டு வந்திருக்கேன். 100% வீட்டுல கேஸ் அடுப்பு வந்திருக்கு. 36% உயர்த்தி இருக்கின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 11 கோடி கழிப்பறைகளை கட்டியிருக்கு. ஸ்டாலின் ஐயாக்கெல்லாம் தெரியாது. கழிப்பறை இல்லாத ஒரு வீட்டிலே வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் கழிப்பறையினுடைய வலி அவர்களுக்கு தெரியும். ஊரெல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது நம்முடைய சகோதரி மட்டும் 4 மணிக்கு எந்திரிக்கணும். தன்னுடைய இயற்கை உதவியை முடித்து விட்டு வீட்டுக்கு வரணும். இவர்களுக்கு தெரியாது. பணக்கார குடும்பத்துல
born with a silver spoon என்று சொல்வார். அவர்களுக்கு தெரியாத ஏழையினுடைய கண்ணீரும் பசி இருக்கக்கூடிய பசித்தினுடைய வலியும் அவர்களுக்கு தெரியாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 கோடி கழிப்பறை கொண்டு கட்டி கொடுத்து ஒரு பெண்ணினுடைய தன்மானத்தை காப்பாற்றி இருக்கின்றார். தமிழகத்தில் மட்டுமே 55 லட்சம் கழிப்பறைங்க ஐயா. இன்னைக்கு வீதியில் நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அக்கா இருக்கிறாங்க. பஜ்ஜி கடையிலிருந்து போண்டா கடையிலிருந்து பூ விற்கிற அக்காலிருந்து பழக்கடை விற்கிற அண்ணன்லிருந்து சாதாரண மனிதர்கள் கடுமையாக உழைத்து மழை வந்தாலும் வேலை செய்தால்தான் அவர்களுக்கு சாப்பாடு. சுட்டரிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் வேலை செய்தால்தான் அவர்களுக்கு சாப்பாடு. அவங்களுக்கு லீவு கிடையாதுங்க, அவங்களுக்கு பொங்கல் கிடையாது, அவங்களுக்கு தீபாவளி கிடையாது. உழைத்தால் மட்டும்தான் காசு, காசு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்று தமிழகத்தில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு சுபநீதி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு 10,000 ரூபாய் வட்டி இல்லாமல் முதல் தவணை கடன், கட்டி முடித்த பிறகு 20,000 ரூபாய் வட்டி இல்லாமல் இரண்டாவது முறை கடன், கட்டி முடித்த பிறகு 50,000 ரூபாய் கடன். பாருங்க, சுபநிதி என்பது சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம். ஒசூர் சாதாரண ஊரில் 300 பெரிய தொழிற்சாலைகள், 5,500 சிறு குறு தொழிற்சாலை. தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய பண்பு ஒசூருக்கு இருக்கு ஐயா. குண்டூசியிலிருந்து விமானம் வரை தயாரிக்கக்கூடிய ஊர் ஒசூர். எந்த ஊருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்கு. உழைக்கக்கூடிய யார் ஒசூருக்கு வந்தாலும் கூட வெற்றி அடைவார்கள் என்பது இந்த மண்ணினுடைய சரித்திரம். ஒசூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், முத்ரா கடன் திட்டத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியுங்க ஐயா. முத்ரா கடன் திட்டத்தில் தமிழகத்திற்கு மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய் 2 lakh crore இந்தியாவிலே அதிகமாக முத்ராவிலே கடன் பெற்று அதன் மூலமாக உயரக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இது ஒசூர்ல உங்களுக்கு தெரியும். 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா திட்டத்திலே கடன் நாம் வாங்கி இருக்கின்றோம். தமிழகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்தியாவிலே முதல் மாநிலம் முத்ராவிலே அதிகமாக பயன்பெற்றோம். இத மாதிரி பேசிக்கிட்டே போலாங்க ஐயா, விடிய விடிய பேசலாம். 9 ஆண்டுகள் நம்முடைய சாதனை என்ன, இந்தியாவினுடைய மாற்றம் என்ன, எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று. சுகாதாரத்திலே, பொருளாதாரத்திலே, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியில, பாதுகாப்புல, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்புல, நல்ல ஒரு அரசாட்சியில, சாமானிய மனிதர்களை மையத்திலே வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தன்மையில் எதை நீங்கள் கோடிட்டு பார்த்தாலும் கூட 100க்கு 100 மார்க் நம்முடைய மோடி அவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே. அதனால்தான் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு தேர்தல், இதுவரை இந்தியாவில் எத்தனையோ தேர்தல் 1952 நடந்திருந்தாலும் கூட 2024 தேர்தல் என்பது எலெக்ஷன் ஆஃப் சர்டனிட்டி. யார் ஜெயிப்பாங்க என்பது தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல். இந்திய அரசியலே முதலாக 2024 தேர்தல் 400, 450, 500 என்கிற கேள்விக்கு மட்டும் விடை கொடுக்கக்கூடிய தேர்தல் 2024. ஐயா, தமிழகத்திலே சொல்லுகின்ற பொய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய். தமிழர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகின்றோம், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கட்சி நடத்துகின்றோம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய்ங்க ஐயா. ஐயா, என் கையில ஹிந்து பேப்பர்ல செப்டம்பர் 17ஆம் தேதி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஹிந்து பேப்பர் அதை பற்றி எழுதின குறிப்பு என்னுடைய கையில் இருக்கு. 1949 செப்டம்பர் 16ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி பதிவு செய்யப்பட்டது. எதுக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அந்த கட்சி ஆரம்பித்த பொழுது கே நீலமேகம் அந்த மீட்டிங்குடைய தலைமை தாங்குறாங்க. திராவிடியன் பெடரேஷன் என்கின்ற அமைப்பு அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, ஈவி ராமசாமி நாய்க்கர் அவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு சுயநலவாதியாக மாறிவிட்டார், அதற்காக எங்களுக்கு அவரோடு ஒத்துப்போகவில்லை, தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கின்றோம் என்று கே நீலமேகம் ஐயா அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு பேசக்கூடிய சி.என். அண்ணாதுரை தமிழகத்தினுடைய முதல் திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார், ராமசாமி நாய்க்கர் did not respect the wishes of the party member. He behaved in an autocratic manner after his recent marriage. அவருடைய திருமணத்திற்கு பிறகு சர்வதிகாரியை போல் ஈவி ராமசாமி நாய்க்கர் அவர் நடந்து கொள்கின்றார், அதற்காக எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, ஒரு புதிய கட்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்று. என்னோட கையில் இன்னொரு பேப்பர் இருக்குதுங்க ஐயா. புதிய கட்சி ஆரம்பித்த பிறகு
திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட முதல் பொதுக்கூட்டம். இது போன்ற முதல் பொதுக்கூட்டம் 16ஆம் தேதி 18ஆம் தேதி செப்டம்பர் 1949 போடுறாங்க. கட்சி பதிவு செய்து 2 நாட்கள் கழித்து பொதுக்கூட்டம். மேடையில் இது போன்ற தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார். யாரெல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் பேரை படிக்கிறோம் பாருங்க ஐயா. முதல் பெயர் பாரதிதாசன், 2வது பெயர் அண்ணாதுரை, 3வது பெயர் ஆசை தம்பி, 4வது பெயர் KVK சாமி, 5வது பெயர் சித்தையன், 6வது பெயர் பரங்கசம், 7வது பெயர் நீலமேகம், 8வது பெயர் EVK சம்பத், 9வது பெயர் SR சுப்பிரமணியம், 10வது பெயர் NV நடராஜன், 11வது பெயர் காஞ்சி கல்யாண சுந்தரம், 12வது பெயர் நெடுஞ்செழியன், 13வது பெயர் சுப்பிரமணியம், 14வது பெயர் ஸ்ரீனிவாசன், 15வது பெயர் ரத்னம், 16வது பெயர் சின்னராஜு, 17வது பெயர் தங்கப்பலம், 18வது பெயர் வள்ளிமுத்து, 19வது பெயர் மதுரைமுத்து, 20வது பெயர் சுப்பிரமணியம், 21வது பெயர் அரசு, 22வது பெயர் மணிமொழியார், 23வது பெயர் சத்தியவாணிமுத்து, 24 கே மதியழகன், 25 முருகு சுப்பிரமணியம், 26 மொய்தீன், 27 கே அன்பழகன். கருணாநிதி அவங்க பேர் இருக்குங்களா? கட்சி ஆரம்பிச்ச போது இருக்குதுங்களா? நான் சொன்ன இந்த 27 பேரும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பேர குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குடும்பத்திலே 4வது தலைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இந்த 27 பேரும் சேர்த்துக்கக்கூடிய சொத்து பட்டியலை பார்த்திருக்கின்றீர்களா? இப்படித்தாங்க ஐயா திராவிட கழகம் ஆரம்பிச்சான். ராபிக்சன் பூங்காவிலே சென்னையில செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949 சாயந்தரம் 4 மணிக்கு போடப்பட்ட பொதுக்கூட்டம். என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் மேல் ஜாதியர்கள் ஆளுகின்றார்கள், மேல் ஜாதி வர்க்கம் தமிழ்நாட்டை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு புதிய கட்சி தேவைப்பட்டது. அப்படி மேல் ஜாதி தான். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு குடும்பம் தாங்க ஆளு. மேல் ஜாதி ஆளுகின்றார்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் மீட்டிங்ல மேடையில் இருந்த 27 பேரும் நான் படிச்சிட்டேன் ஐயா. உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 பெரும் தலைவர்கள் 1949 இருந்து 1967 வரை 5 தலைவர்கள் திமுகவுடைய 5 பெரும் தலைவர்கள். அண்ணாதுரை ஐயா, EVK சம்பத் ஐயா, NV நடராஜன் ஐயா, VR நெடுஞ்செழியன் ஐயா, KA மதியழகன் ஐயா. இவங்க தான் திமுகவை உருவாக்கினார். திமுகவுக்கு கொள்கை கொடுத்தார், திமுகவுக்கு ஒரு தன்மை கொடுத்தார். திமுகவை உரம் போட்டு இந்த 5 தலைவர்கள் வளர்த்தினார்கள். அதனாலதான் உங்க பேர் 5 பெரும் தலைவர். அண்ணாதுரை ஐயா தெளிவாக இருந்தார்கள். அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, அவர் ஆட்சிக்கு பின்பும் சரி, அவருடைய குடும்பத்திலே ஒருவர் கூட திமுகவிலே உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பது அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்கை. அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளன் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டார் அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன். காரணம், தனக்கு புற்றுநோய் இருக்கிறது, தனக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை, இன்னொரு மனிதருக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று கிணத்திலே குதித்து அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் தற்கொலை செய்து கொண்ட தமிழகம் இது. அதன் பிறகு EVK சம்பத் ஐயா திமுகவே வேண்டாம், கருணாநிதியே வேண்டாம், அந்த கட்சியிலிருந்து ஒதுங்கி வெளியே போனவர். அதன் பிறகு VR நெடுஞ்செழியன் ஐயா திமுகவே வேண்டாம், கருணாநிதியை வேண்டாம், எம்ஜிஆர் ஐயாவோடு போய் எம்ஜிஆர் ஐயாவுடைய ஆட்சியில தமிழகத்தினுடைய ஸ்பீக்கராக இருந்தவர். அதன் பிறகு KA மதியழகன் ஐயா, ஒரே வயசு, கட்சி ஆரம்பித்த பொழுது மதியழகன் 23 வயசு, கருணாநிதி அவருக்கு 23 வயசு. தன்னுடைய இடத்திற்கு மதியழகன் வந்து விடுவார் என்று மதியழகன் அவர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு வைத்து கலைஞர் அவர்கள் கழுத்தை பிடித்து மதியழகன் கட்சியை விட்டு வெளியே தூக்கி வீசினார். ஆரம்பித்த 5 பெரும் தலைவர்கள் இல்ல, 5 பெரும் தலைவர்கள் இல்ல. இன்னைக்கு நாங்கள் ஒரு சாதி எதிர்த்து ஆரம்பித்தோம், இவர்களை எதிர்த்து ஆரம்பித்தோம் பொய்யை சொல்லி ஆரம்பித்த திமுக ஒரு குடும்பத்தினுடைய கையில இன்று தமிழகம் மாற்றி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்தினுடைய மண்ணிலிருந்து வேரோடும் அடியோடும் அகற்ற வேண்டும் என்பது எண்மண் எண்மக்கள் ஆகும். இன்னைக்கு பாருங்க, இதை தாண்டி இன்னைக்கு திமுக எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். அங்க ஒரு நண்பர் திமுக நண்பர் கேட்டோன்னே, நீங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்க ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே திமுக இருந்து பிஜேபியில சேர்ந்துருவேன், அதனால நீங்க பேசுறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க ஒரு திமுகவை சார்ந்த நண்பர் அங்க இருந்து எனக்கு இந்த பக்கம் இருந்து பேசிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு பாருங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு முழு குடும்பம் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. முதல்ல கலைஞர் குடும்பத்துக்கு வரலாம் இல்ல, கலைஞர் கருணாநிதி, கனிமொழி கருணாநிதி எம்பி, ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர், மகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர், மூக அழகிரி ஐயா இதற்கு முன்பு எம்பி, தயாநிதி மாறன் எம்பி, கலாநிதி மாறன் சந்தையில் ஒரு பெரிய பட்டியல் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. விடுங்க. துரைமுருகன் மூத்த அமைச்சர், அவருடைய மகன் கதிரானன் எம்பி, பொன்முடி இப்ப அமைச்சர் இல்ல, மூத்த அமைச்சராக இருந்தாரு, அவருடைய மகன் கௌதம் சிகாமணி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர், ஐ பெரியசாமி மூத்த அமைச்சர், அவருடைய மகன் செந்தில்குமார் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், தங்கம் தென்னரசு இன்னைக்கு நிதி அமைச்சர், அவருடைய அப்பா தங்கபாண்டியன் மூத்த எம்எல்ஏ, தங்கம் தென்னரசுடைய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னையுடைய எம்பி, கீதா ஜீவன் தூத்துக்குடியில அவங்க அப்பா பெரியசாமி எம்எல்ஏ, இன்னைக்கு கீதா ஜீவன் எம்எல்ஏ, கீதா ஜீவனுடைய தம்பி தூத்துக்குடி மேயர், அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு அமைச்சர், அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் மூத்த அமைச்சர், அவருடைய தந்தை அன்பில் பொய்யாமலை மூத்த அமைச்சர் எம்எல்ஏ, மூன்றாவது தலைவர் தயாநிதி மாறன் பாராளுமன்ற உறுப்பினர், கருணாநிதியினுடைய பேரன் முரசொலி மாறனுடைய மகன் ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரியும். பிடிஆர் பழனிவேல் ராஜன், அவங்களுடைய அப்பா பிடி ராஜன், அதற்கு பிறகு பிடி பழனிவேல் ராஜன், இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் மூன்றாவது தலைவர். பேராசிரியர் அன்பழகன், அவருடைய பேரன் வெற்றி செல்வன் இன்னைக்கு வில்லிவாக்கத்தினுடைய எம்எல்ஏ. வீரபாண்டி ஆறுமுகம் மூத்த அமைச்சர், அவருடைய குடும்பத்திலிருந்து ராஜா செலியன் சட்டமன்ற உறுப்பினர், ஆற்காட்டு வீராசாமி மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய பையன் கலாநிதி வீராசாமி இன்னைக்கு வடசென்னையினுடைய. இது குடும்பாச்சு இல்லைங்களா? இல்லையா? ஏதாச்சும் விட்டு வச்சிருக்காங்களா? ஏதாவது பாக்கி இருக்குதுங்களா? மிச்சவங்களும் கொஞ்சமா இருக்குதா? ஒரே குடும்பம் தமிழகத்தில் கூட்டு கொள்ளை அடிப்பதற்கு கோபாலபுரத்திலிருந்து திருச்சி வரை, சேலம் வரை, கள்ளக்குறிச்சி வரை, வெள்ளூர் வரை, கோயம்புத்தூர் வரை அனைத்து இடத்திலும் கூட 1949 ஆரம்பித்த கட்சி, 50 தலைவர்கள் இருந்த கட்சி, இன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய பிடியில தமிழகம் சிக்கி சின்னாபனமாய் கொண்டிருக்கிறது. ஐயா, நம்ம மோடியை அடிக்கடி சொல்ற வார்த்தை, நாங்கள் குடும்ப ஆட்சிக்கு எதிரானவர்கள். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே முதல் தலைமுறை ஆட்கள், அதனாலதான் இங்க வந்து இருக்கிறீங்க. சொந்தமா நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அதனாலதான் பிஜேபி கூட்டத்தில் இருக்கிறீங்க. அரசியல் ஆர்வம் இருக்கிறது, நீங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் 99% சாதாரண மனிதர். ஐயா, ஒரு சாதாரண மனிதனுடைய வழி, ஒரு சாதாரண மனிதனுக்குத்தான் அந்த வழி தெரியும். கடைக்கு போய் நீங்கள் நானும் ஒரு செருப்பு வாங்க, சைஸ் 10 ஒரு செருப்பு வாங்க, ஒரு செருப்பு மட்டும் போனோடனே வாங்குவீங்களா? 10 செருப்பு போட்டு பார்ப்பீங்களா? 10 செருப்பு போட்டு பார்ப்பீங்களா? போனோடனே ஒரு செருப்பு எடுத்து வந்துருவீங்களா? 10 செருப்பு போட்டு பார்ப்போம். கடிக்குதா? கலர் சரியா இருக்குதா? கால்ல உட்காரதா? 2 சைஸ் கிடையாது நம்ம கால் இருக்கா? இந்த பிராண்ட்ல 10 சரியா இருக்கா? அந்த பிராண்ட்ல 10 சரியா இருக்கா? கடையில் ஒரு சகோதரி அந்த செருப்பு கடையில சேல்ஸ் கேலா இருப்பாங்க. ஒரு செருப்பு போடுறது சகோதரி பொறுமையா 10 செருப்பு எடுத்து வைப்பாங்க. ஒரு செருப்பை தேர்வு செய்த பிறகு அந்த சகோதரி மிச்சம் இருக்கக்கூடிய 9 செருப்பை தொடச்சு உள்ள வைப்பாங்க. ஒரு பஜ்ஜி கடையில போய் பஜ்ஜி வாங்க, எண்ணெய சூடா வச்சு பதமா வச்சு வாழைக்காய பதமா வெட்டி அந்த பஜ்ஜி மாவுல பதமா கலந்து அதை பஜ்ஜியும் கரெக்டா போட்டு அந்த எண்ணெயில கரெக்டா எடுக்கும். அதற்கு திறமை வேண்டும், ஒரு திறமை. பூக்கற்ற அக்கா அற்புதமா ஒரு பூக்கற்றாங்கன்னா ஒரு திறமை கையில் இருக்கிறது. எந்த திறமையும் இல்லாத கோபாலபுரத்து குடும்பம் எப்படி இங்க ஆட்சியில் இருக்க முடியும்? எப்படி முக ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன திறமை? எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியாக திமுக அவருடைய குடும்பத்தில் சினிமாவில் நடிக்க வச்சாங்க. ஸ்டாலின் ஐயா நடிச்ச சினிமாவை பார்த்திருக்கீங்களா? அரசியலுக்கு வந்த பிறகு எல்லா சினிமா விலைக்கு வாங்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலின் ஐயா நடிச்ச சினிமா யூடியூப்ல இருக்கு, அவருடைய சினிமாவை பார்க்க. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மகன் மூகா முத்தையாவுடைய சினிமா இருக்கு.
இவங்க எல்லாம் எம்ஜிஆருக்கு போட்டியாக வர வேண்டும் என்கின்ற ஆசைதான். நான் சொன்னாங்க, கழுதைக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு குதிரைன்னு சொன்னா எப்படி இருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள் சிவாஜி. அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஃபர்ஸ்ட் ஒரு சினிமாவுக்கு வந்தாங்க. சினிமாவுக்கு வந்த போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு அரசியல் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு அரசியல் பிடிக்காது, நான் குடும்ப அரசியல் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம். ஸ்டாலின் ஐயா சொன்ன பிறகு அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் ஐயோ நான் எம்பாட்டுக்கு சினிமாவில் நடிக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்தை கூட நடிக்க வச்சான். சந்தானத்துக்கு ரசிகர்கள் அதிகம் என்பது திமுகவுக்கே தெரியும். சந்தானத்தை பார்க்கிறப்ப அதே பிரேம்ல இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா அவருடைய முகம் என்பது உங்களுடைய மனதிலே வரும் என்பதற்காக சந்தானத்தோடு நடிக்கிறார். ஹிந்தி தெரியாது போடாத டிஷர்ட் போட்டுட்டு ஹிந்தி நடிகளை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் நடிச்சிருக்க. ஹிந்தி தெரியாது போடாத டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஹிந்தி படமா தமிழகத்துல ஒரு படமா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நமக்கு தெரியாது நடக்க போகுது. உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஒன்னு எம்எல்ஏ அண்ணன் திமுக சொன்னா, பாரியா என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ ஆகி மக்களுடைய அன்பை பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கிறார். நான் சொன்னேன், ஆமா ஏத்துக்கிறோம், மக்களுடைய அன்பை பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கிறார், ஏத்துக்கிறோம். ஆனா அந்த தொகுதி 25 வருஷமாக திமுக எம்எல்ஏ இருக்கிற தொகுதி. அந்த திமுகவுடைய கடைக்கோடி உறுப்பினர் நிறுத்திருக்கலாமே, கிளை செயலாளர் நிறுத்திருக்கலாமே, 50 ஆண்டு திமுக கட்சி குலைத்த ஒரு சகோதரி நிறுத்திருக்கலாமே, எங்கய்யா செய்யல? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு, நான் சொல்றதை மட்டும் தான் நீ கேட்கணும். திமுக காரன் உதயநிதி ஸ்டாலின் வந்த உடனே எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு அமைச்சராவது தகுதி என்னன்னா, சினிமா படத்தில் நடித்தார் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி. அவருக்காக ராஜ்பவன்ல தனி விழாவை நடத்தி ஆளுநரை அழைத்து முதலமைச்சர் இருந்து ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும் தனியாக பதவி பிரமாணம் செய்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அப்புறம் முக்கியமான விஷயம் கொடுக்கணும். தமிழகத்தில் அறவே சாப்பாடு இல்லாம செத்து விட்டது. தென் தமிழகத்திலே வெள்ளத்துல ஆடு மாடு அடிச்சுட்டு போகும். அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் கேட்டார்னா 42 கோடி ரூபாய்க்கு F4 ரேசிங் ட்ராக் போடுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் பிடிக்கலனா அந்த ரேசிங் ட்ராக்கை விட்டுட்டு அடுத்தடுத்த ரூபாய் கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் கேட்டார்னா செஸ் ஒலிம்பியாட் நடத்துவாங்க. அதுவும் சினிமா நடிகர்களுக்கே அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுப்பாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வேணும்னா எது வேணாலும் தமிழ்நாட்டில் நடத்தலாம். ஏன்னா பட்டத்திரவரசர் அவருடைய பெயர். எனக்கு அடுத்து தயாராயிட்டாங்க. அன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாடு போட்டதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டோம் திமுக கார சொல்லிட்டு இருக்கோம். தம்பி புரிஞ்சுக்க, சேலத்துல இளைஞரணி மாநாடு போடாதுன்னு இயற்கை மாநாட்டை 4 முறை தள்ளி வச்சது. புரிஞ்சுக்கணும், இயற்கை கொடுக்கக்கூடிய மெசேஜ். அப்படியே கூட எம்எல்ஏ இருக்கிறாங்க, கட்சி இருக்கிறாங்க, குடும்பத்தில் நாங்க இருக்கோம். நாங்க நைட்டு திமுகவை பொறுத்தவரை 1 நிமிஷத்துல முடிவு, 2 நிமிஷத்துல அறிவிப்பு, 3 நிமிஷத்துல அந்த முடிவை தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க. அதாங்க எங்க குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி. இன்னைக்கு சேலத்திலே பிரம்மாண்டமா மாநாட்டம் நடத்துவோம். எங்களுடைய இளைஞர்களுடைய சூறாவளி, இளைஞருடைய சூறாவளி உதயநிதி ஸ்டாலின் அதுல ஏறுவார். அடுத்த நாள் துணை முதலமைச்சர் அறிவிச்சிருவோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எதுக்கிடையே வயசானவங்க கட்சி இருந்துகிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை முதல்வர் அறிவிச்சால் இன்னொரு குரூப் சுத்தி. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரும் பாருங்க. குடும்ப ஆட்சியில ஒரு மனிதன் மேடையிலே வந்து அந்த நாற்காலியை அமர்ந்தார். தகுதி இல்லாத ஒரு மனிதன் அந்த நாற்காலியில் அமர்ந்தால் தனக்கு பக்கத்துல தகுதி இல்லாத மனிதர்களை அமர வைப்பான். என தகுதி இல்லாத மனிதர்களை பக்கத்துல அமர வச்சாதான் நீங்க அறிவாளியா தெரியுங்களா? உதயநிதி ஸ்டாலினை சுற்றி யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்கார்ந்திருக்காங்க. 3வது தலைமுறை அரசியல்வாதி, தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர். அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இன்னொரு பதவியும் இருக்கு. உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில இந்திய தலைவராகவும் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. நாங்க ஜோக் சொல்றீங்க, பதிவு பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய அகில இந்திய தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய 80% நேரம் சினிமா பாடல் வெளியிட்டுள்ளா,
ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்தா பள்ளிக்கூடத்து பக்கம் போய் கூரை வருதா, தண்ணி வருதா, வகுப்பறை இருக்கா, குழந்தைகள் படிப்பாங்க. ஐயா இந்த பதவியில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க. சி சுப்பிரமணிய ஐயா இருந்தார். மிகப்பெரிய மனிதர்கள், தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர்களாக மிகப்பெரிய மகான்கள் இருந்த சேர்ல ஒரு தகுதி இல்லாத மனிதன் அமர்கின்றார் என்பதற்காக தகுதி இல்லாத மனிதர்களை பக்கத்தில் அமர வைக்கிறார். ஒரு பேரை நான் படிக்கிற பாருங்க. நான் யாரையும் தவறாக சொல்றதில்லை. இவர்களுக்கு ஆளுவதற்கு தகுதி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. KKSSR ராமச்சந்திரன் 8ஆம் கிளாஸ் பாஸ், 10ஆம் கிளாஸ் டிஸ்கண்டினியூ. KM நேரு 12ஆம் கிளாஸ் பாஸ். TM அன்பரசன் 11th ஸ்டாண்டர்ட். அனிதா ராதாகிருஷ்ணன் 10th ஸ்டாண்டர்ட். செந்தில் பாலாஜி 12th ஸ்டாண்டர்ட் டிகிரி வாங்கியிருக்கிறார். P மூர்த்தி 12th. சேகர் பாபு SSLC. ஜிந்தி மஸ்தான் 8ஆம் கிளாஸ். இப்ப மோடி ஐயாவுக்கு பக்கத்துல பார்த்தோம். இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மோடி ஐயா நிறைய படிச்சிருக்காருன்னு நான் சொல்லிங்க. மோடி ஐயா 5 டிகிரி வாங்கியிருக்காருன்னு நான் சொல்லல. ஆனா மோடி ஐயா எப்படி ஆட்சி பண்றாருன்னா அறிவாளிகளை பக்கத்தில் அமர்த்தி இருக்கிறார். அஸ்வினி வைஷ்ணவ் IAS அதிகாரி, வாட்டர்ல MBA படிச்சவங்க. நீங்க ரயில்வே பார்த்து, நிர்மலா சீதாராமன் நிதித்துறை பார்த்து, ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை பார்த்து, அமித்ஷாஜி உள்துறை பார்த்து, 75 அமைச்சர்களை பாருங்க. பியூஷ் கோயல் தொழிற்சாலையை பார்த்துங்க, டெக்ஸ்டைல பார்த்துங்க. ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை பார்த்து. நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை பாருங்க. தகுதி இல்லாத ஒரு மனிதன் குடும்ப ஆட்சியில வந்தால் தன்னை சுத்தி தகுதி இல்லாதவர்களை அமர்த்திக் கொள்வார். இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களை விட கோமாளிகளை மேயரா வச்சிருக்காங்க. ஏன்னா மேயர்கிட்ட உட்கார்ந்தாத்தான் மேயரை விட அறிவாளியாக இவர்கள் தெரிவார். சென்னையில தங்கச்சி ஒருத்தர் மேயரா இருக்காங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி 98% முடிச்சிட்டோம் சார், எல்லாம் சூப்பரா இருக்கு சார், தண்ணி வந்தா எங்கேயும் போகாது சார். என்னையாது சென்னையில தண்ணி இருக்கா, தண்ணியில சென்னை இருக்கான்னு தெரியலன்னு கேள்வி கேட்டா மேயர் சொல்றாங்க, இல்ல நீங்க 42% தான் முடிச்சிருக்கோம், கொஞ்சம் பொருள் தண்ணியில முதல்ல எல்லாம் வரல, அப்புறம் பதட்டப்படுறீங்க. அண்ணாமலை எதுக்கு அரசியல் பண்றாரு? முதல்ல வந்துச்சா தண்ணியில? ஏன்னா சேகர் பாபுக்கு தெரியும், அந்த அம்மா உட்கார வச்சாதான் சேகர் பாபு அறிவாளியா தெரிவாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு ஆச்சரியமான விஷயம், தென் தமிழகத்தில் வெள்ளம், மக்கள் பாதிப்பு. நம்முடைய முதலமைச்சர் எங்க இருக்காரு நீங்க நினைச்சீங்கன்னா டெல்லி. முதலமைச்சரை வரவேற்பதற்கு எல்லா தலைவர்களும் டெல்லி. முதலமைச்சர் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின், தம்பி போய் என்ன எட்டி பார்த்துட்டு வாப்பா, அதோ மழை பெய்யும் சொல்றாங்க, எட்டி பார்த்துட்டு வாப்பா. உதயநிதி ஸ்டாலின் போனார். அவருக்கு ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா சொல்லாம நடிக்க முடியாது. ஒரு திரைப்பட இயக்குநரை கூடவே கூட்டிட்டு போறார். ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா சொல்லுப்பார். ஏதோ உதயநிதி ஸ்டாலின் மழையில நனைஞ்ச மாதிரியோ, மழை வெள்ளத்துல கஷ்டப்பட்ட மாதிரியோ, கூரை வீட்டுல வாழ்ந்த மாதிரியோ, ஏழைகளுடைய உணர்ச்சியை தெரியும் என்பது போல உதயநிதி ஸ்டாலின் போய் கலெக்டர்கிட்ட போய் ஆர்டர் போறாரு. இந்த தண்ணியை நிறுத்துங்க, இந்த தண்ணியை தேக்குங்க, இந்த தண்ணியை வெட்டி விடுங்க, இந்த தண்ணியை. துரைமுருகன், KM நேரு அந்த அமைச்சர்கள் சென்னையில் உட்கார்ந்து. திருநெல்வேலியில மேயர், ஏற்கனவே சொன்னீங்களா இவங்களோட கோமாளிங்க தான் மேயரா இருப்பாங்க. திருநெல்வேலியில மழை கொட்டும் பொழுது மேயர் எங்க இருக்காருன்னா, திருநெல்வேலி மேயர் சென்னையில இளைஞரணி மாநாட்டு பந்தல பார்த்துட்டு இருக்காங்க. சேலத்தில் இளைஞரணி மாநாட்டு பந்தல பார்த்துட்டு. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, மோடியை அடிக்கடி சொல்றது, குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கினா கரைய அரிக்கிற மாதிரி முழு சிஸ்டத்தை அழிச்சுவாங்க. கரையா மாதிரி அழிப்பாங்க. அமைச்சர்கள் ஒரு பக்கம் அழிப்பாங்க. அமைச்சர்களை விட கோமாளிகளை அதிகாரிகளை வைப்பாங்க. அவ்வளவு தமிழ்நாட்டில் திறமையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கள வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த அதிகாரிகள் மீட்டிங்ல அமைச்சர்கள் பேசினா, அமைச்சர் என்ன அறிவாளித்தனமா பேசுறாருன்னு பிரசுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக கோமாளிகள் உட்கார வச்சிருப்பாங்க. ஐயா நல்லா ஸ்டடி பண்ணியாச்சு, நீங்களும் பார்த்துக்கணும்.
இதனால்தான் மோடி ஐயா குடும்ப ஆட்சி இருக்கின்றார். குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். குடும்ப ஆட்சி வந்தாலே சிஸ்டம் தலையை அடிக்கிற மாதிரி அடிச்சுவான். அதனால்தான் இந்தியாவிலே ராகுல் காந்திக்கு நம்ம இடமே கொடுக்கல. வேண்டாம் ஐயா. நீங்க பாருங்க, ராகுல் காந்திக்கு 53 வயசு, அமித்ஷாஜிக்கு 59 வயசு. 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? 53 வயசுல சின்ன குழந்தையை போல ராகுல் காந்தி இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களே மனசு விட்டா, நான் உன்னை படிப்பேன், இது யாரு சொன்னாங்கன்னு நீங்க எனக்கு சொல்லணும். வினாடி வினா போட்டி சொன்னீங்கன்னா சாக்லேட். உண்மையிலே இதை விட சிறப்பாக இஸ்லாமிய நாடுகளுடன் நட்புறவில் இந்தியா இருந்திருக்க முடியாது. பிரதான இஸ்லாமிய நாடுகளோடு நமது உறவுகள் இப்பொழுது மிக உயரமாக சிறப்பாக இருக்கிறது. சொன்னது யாருங்க? அண்ணாமலை சொல்ல, சிடி ரவி அவர் சொல்ல, பிஜேபி காரங்க சொல்ல, காங்கிரஸ் எம்பி சசி தரூர். அடுத்து ஒரு காலத்தில் நாம் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டோம். ஆனால் இன்று பிரதமர் மோடி செல்லுகின்ற இடமெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது. யார் சொன்னாங்க? கே.பி. ராமலிங்கம் சொல்லியிருப்பாரா? பிஜேபி காரர் மோடிக்காக சொல்லியிருப்பாரா? காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலோட் அவர்கள் சொன்னார். என் அனுபவத்தில் மத்திய அரசு எந்த விதமான பாரபட்சமும் யாருக்கும் காட்டவில்லை. எவ்வளவு நிதி வேண்டும் என்று நாங்கள் கேட்டால் உடனே அந்த பணத்தை அனுப்பக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. யார் சொன்னார்? எல்லா மேடையில் தலைவரை பார்க்கிறேன். நரேந்திரன் சத்தியமா சொல்ல, இதை சொன்னது சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் ஆட்சியில முன்னாள் துணை முதல்வர் டி.எஸ். சிங் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு மோடிய பிரச்சாரத்தில் யாரும் தெரிவிக்க முடியாதுங்க. மோடி தாங்க எல்லாம், சும்மா டிராமாங்க. காங்கிரஸ்காரர் உண்மை பேசுறாங்க. அண்ணே, ராகுல் காந்திக்கு கூட கம்பாரிசன் இல்லையா? என்னங்க ராகுல் காந்தி? மோடிக்கெல்லாம் யாரும் கம்பாரிசன் இல்லைங்க, அவருதாங்க சொன்னது. யாரு? கார்த்திக் சிதம்பரம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பீதிகளாக காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது. ஒரு இடத்துல கிளம்பி வர்றாங்க காங்கிரஸ். எத்தனை நாளைக்கு ராகுல் காந்தியை பார்ப்பாங்க? எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? 17 முறை ராகுல் காந்தியை லான்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த ராக்கெட் எத்தனை டைம் நீங்க லான்ச் பண்ணுவீங்க? ஒரு மனசாட்சி வேண்டாம் ஒரு மனுஷனுக்கு. எத்தனை முறை லான்ச் பண்ணுவீங்க? திரும்ப முழுக்க ராக்கெட் எடுத்துட்டு வந்து மறுபடியும் இதை எயின்ஸ்டீன் சொல்லுவார். எயின்ஸ்டீன் கேட்டாங்க, ஐயா முட்டாள்னா யாரு? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து ரிசல்ட் மட்டும் வேற ஒன்று நினைக்கிறான்ல, அவன் தான் முட்டாள் எயின்ஸ்டீன் சொன்னார். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப லான்ச்சிங் பேட் மாதிரி லான்ச் பண்ணி ஆனா இந்த முறை ரிசல்ட் வேற மாதிரி வரும் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கிறார். எயின்ஸ்டீன் அவர்கள் சொன்ன முட்டாள்களுக்கு உதாரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. 2024 மோடி அவர்கள் ஜெயிப்பது அவருடைய ஆளுமை, அரசாட்சி, உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, ஒரு ஏழையை நம்முடைய ஆட்சியினுடைய நடுவிலை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த தன்மை, இதுக்காக மோடியை ஜெயிக்கிறார். நான் பல இடத்திலே சொல்லுகின்றேன், மோடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒருவன் பிறந்து வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஒசூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். என்னுடைய அண்ணன் வந்தாரு, திமுக ஆரம்பிச்சு சரித்திரத்துக்கு போய் அங்க போய் குடும்ப ஆட்சியை பேசி எல்லாம் பேசி சுத்திக்கிட்டு ஒசூரை பத்தி பேசலையே. நம்முடைய திமுக எம்எல்ஏ பத்தி அண்ணன் பேசாம போயிட்டா தப்பா இருக்கும். திமுக எம்எல்ஏ பத்தி பேசாம என்ன 150வது மீட்டிங் நடத்துறது. ஐயா, உயர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அறிக்கை கொடுக்கிறாங்க. அண்ணே, தமிழகத்திலே 4600 கோடி ரூபாய் மணல கொள்ளையடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை ரைட்டு. உன்னை உயர் நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகனை பார்க்க, துரைமுருகன் அவர் இங்க பார்க்க, மாத்தி இப்ப அந்த பாக்கிற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது கைதாகும் வரை. ஐயா, அதையெல்லாம் தாண்டி ஒசூர் ஒரு புண்ணியாத்தமா இருக்காங்க. ஒசூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர் ஓய் பிரகாஷ் ஒரு வீட்டை பார்த்தீங்க. நான் கேட்டேன், யாருன்னா 10 ஏக்கர்ல வீடு கட்டியிருக்காங்க, அதானிகிரி வந்துட்டாரா? டிவிஎஸ் நகர்ல 10 ஏக்கருக்கு ஒரு வீடு. நான் கேட்டேன், அதானிகிரி வந்துட்டாரா ஒசூருக்கு? நம்ம தலைவர் சொன்னார், அதானி தான் வரலமே, நம்ம எம்எல்ஏ அதானி அம்பானி தானே, உங்களுக்கு இருக்கிற புதுசு அதானி அம்பானி. 10 ஏக்கர்ல வீடு.
அதை தாண்டி பாருங்க, கனிம வள கொள்ளையில ஒசூர் மட்டுமே ஆய்வுப்படி 1000 கோடி ரூபாய் கனிம வளங்கள் ஒசூரிலிருந்து கர்நாடகாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்படாத வகையில ஜல்லி, அரசுக்கு 1 ரூபாய் வருமானம் வராம 1000 கோடி ரூபாய் இங்கிருந்து கடத்திருக்காங்க. இதுல ஒரு நிறுவனம் இருக்குது இல்லையா, ஆதி பைரவா ப்ளூ மெட்டல். அந்த ஆதி பைரவா ப்ளூ மெட்டல் எந்தவித அனுமதி வாங்காம பிரஷர் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு யாரோ ஒரு தைரியமான அதிகாரி, நேர்மையான அதிகாரி தப்பித்தவரை ஒசூருக்கு வந்துட்டார். அவர் போயிட்டு எவன் அந்த ப்ளூ மெட்டல் நீங்க ஓட்டுறது, எந்த ஆய்வு இல்லாமன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி போய் நிறுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அந்த அதிகாரிக்கு ஒசூர் எம்எல்ஏ கொடுத்த பரிசனா தூத்துக்குடி போடுறா அப்படின்னு. தூத்துக்குடி அந்த அதிகாரி போயிட்டார். ஐயா, இந்த நாட்டில் நல்லவங்க இருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு அதிகாரி வந்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை சீல் வச்சுட்டாங்க. பேய் போய் பூதம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரத்துக்கு தூத்துக்குடி போட்டா அடுத்து பூதம் வந்து சீல் வச்சுட்டாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் பேரை மாத்திட்டா மக்களுக்கு தெரியாது. அதைத்தான் திமுக நம்ம 50 வருஷமா பண்றோம்னு ஆதி பைரவா ப்ளூ மெட்டல்ஸ் புது பெயரு சஞ்சீவி ப்ளூ மெட்டல், சஞ்சீவனி ப்ளூ மெட்டல் மாத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எம்எல்ஏ தண்டவாளம் அவர்களாம் தனித்தனியா மேகசின்ல முதல் பக்க கவர்ல அட்டை படத்துல ஒரு ஸ்டோரி போடுவாங்க. அது போன்ற ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ஒசூர்ல இருக்கிறாங்க. அதை தாண்டி பள்ளிக்கூடம் ஒசூர்ல அக்டோபர் மாசத்துல முதலமைச்சர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போட்டோ போஸ்ட் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தை ரிப்பன் கட் பண்ணி நான் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சேன்னு போனார். முதலமைச்சர் போனார். 2 வாரத்துல மேற்கூடை கொத்துக்கிட்டு கீழே விழுந்துச்சு. இதுவும் ஒசூர். பள்ளிக்கூடத்தை தொட்டவரும் சரியில்லை, கட்டியவரும் சரியில்லை, கான்ட்ராக்டரும் சரியில்லை. இப்படி கையாளி தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கிறது. 13,000 வகுப்பறை. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒன்னா, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ஒன்னா, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஒன்னா, 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு கவனம் இல்லை. வேற எதுக்கு கவனம் இல்லை? சிடி ரவிஜி ஒரு விஷயம் சொன்னாங்க. மோடி அவர்கள் ஒரே நேரத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. கேட்டீங்களா? அதுல 1 கிருஷ்ணகிரி கொடுத்தாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 9 ஆண்டுகள்ல மொத்தமாக கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15. ஒரே நேரத்தில் கொடுத்தது 11. இன்னைக்கு நீங்க பாருங்க, நீட்டுக்கார எனக்கு நீட்டு வேண்டாம் கையெழுத்து வளர் கொடுக்கணும் போயிட்டு இருக்கு. படிச்சவங்களுக்கு படிப்பை பத்தி தெரியும், படிக்காதவங்களுக்கு நீட்டை பத்தி என்ன தெரியும்? திமுக தலைவர்கள். ஐயா, திமுக 5 முறை ஆட்சியிலிருந்து இப்ப 6வது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. 1967 2011 வரை 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. 5 முறை ஆட்சியில் இருந்து 2011 வரைக்கும் 5 கொண்டு வந்தாங்க. தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17. 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. 9 ஆண்டு ஆட்சியில் இருந்த பாஜக தமிழகத்திற்கு கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி 15. இப்ப நீட் ரகசியம் முடிஞ்சுட்டாங்க ஐயா. ஐயா, நீட் ரகசியம் முட்டையில் இல்லையா, மண்டையில் முட்டை பண்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் முட்டையை தூக்கி சுற்றுறாரு. முட்டையில் இருக்கீங்க, மண்டையில். ஓ, திமுக 5 அரசு மருத்துவக் கல்லூரி, 17 தனியார் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா. மோடி ஐயா 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா. அப்ப மோடி ஐயா நோக்கம் என்ன? நீட் மூலமாக எல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். ஸ்டாலின் ஐயா நோக்கம் என்ன? நீட் இல்லாம எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். அப்பதான் டொனேஷன் வாங்க முடியும். இதுக்கு ஒரு முட்டையை தூக்கிட்டு கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உண்மை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்பது எனக்கு தெரியும். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுக்காம ಬಾಳ ನಮ್ಮ ಸೋದರು ಕರ್ನಾಟಕ ಬಂದಿದ್ದಾರೆ. ಹೊಸೂರಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ತಮಿಳುನಾಡು ಯಾವ ತರ ಇರಬೇಕಾದ್ರೆ ಹೊಸೂರು ಬಹಳ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್. ಹೊಸ ಎಜುಕೇಶನ್ ಪಾಲಿಸಿಯಲ್ಲಿ ಮೋದಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕಣ್ಣ ನೀವೆಲ್ಲ 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಓದಬೇಕು. ಮೊದಲನೇ ಭಾಷೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಮದರ್ ಟಂಗು ತಮಿಳು ಓದೋರು, 2ನೇ ಭಾಷೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಓದೋರು, 3ನೇ ಭಾಷೆ ನೀವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ. ಹೊಸೂರದಲ್ಲಿ ಕನ್ನಡಿಗ ಇದ್ದೀರಾ, ಕನ್ನಡ ಓದಿ.
ஒசூர்லி தெலுங்கு தீரா தெலுங்கு, கோயம்புத்தூர்லி மலையாளி தீரா மலையாளம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளா உருது ஓட்டு. இது 3 language பார்க்கணும். ஹிந்தி எన్ని சார் வந்துட்டு, இங்க ஹிந்தி எங்க சார் வந்துச்சு? திமுக கார உண்மையாலுமே மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் ஹிந்தியை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்காதீங்க, தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைங்க. ஏன்னா மோடி ஐயாவுடைய தொந்தரவு தாங்க முடியல. தமிழா பேசுறாரு போராடக்கூடிய ஐநா சபைக்கு போய் ஆரம்பிக்கிறார், யாரும் நூலை யாவரும் கேளு, அது தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. எம்எல் மீனி பார்டர்ல, சைனா பார்டர்ல போய் திருக்குறள் எடுத்து சொல்றார். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு மோடி ஐயா சமீபத்தில் ஒரு இரங்கல் செய்தி எழுதினார். கேப்டன் அதை மோடி ஐயா இரங்கல் செய்தி எழுதினார். அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கு மெஞ்சாமை என்று கலந்து எழுதுகிறார். திருவள்ளுவருடைய திருக்குறள் எழுதுகிறார். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது எப்படியா மோடி இந்த திருக்குறளை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை கேப்டன் அவர்களை கரெக்டா வச்சு எழுதாரு. அஞ்சாமை, கேப்டனுக்கு அஞ்சாமை, ஈகை கொடுக்கிறது, அறிவு நாலேஜ் ஊக்கம், மக்களை என்கரேஜ் பண்ண, இந்நான்கு மெஞ்சாம் தேர்ந்தெடுக்கிறது. ஒரு மன்னவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த 4 குணம் இருக்க வேண்டும். காசியிலே தமிழுக்கு சங்கம் இருக்கிறாரு ஐயா. காசியிலே தமிழ் சங்கம் நடக்குது. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் ஹிந்தி தற்கொலையாக நமக்கு தெரியாது. நம்ம பஸ்ஸை பார்த்து கூட ஹிந்தி பேர் போர்டு வச்சிருந்தா கூட மாற்றி ஏறிடும். மோடிக்கு தெரியும் எவ்வளவு தற்கொலையாக செய்தி இருக்கலாம் ஹிந்தி தெரியாது. அவர் எப்படி பாருங்க, எல்லாருக்கும் மொழிபெயர்ப்பு கருவியை கொடுத்துட்டாங்க. சகோதரர்களே, நீங்க மொழிபெயர்ப்பு கருவியை கேளுங்க, நான் பேச பேச அது தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். கீழே யார் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வந்தாங்களோ அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதே நாள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் கழிச்சு டெல்லிக்கு போறார். நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கூட்டணியில ஹிந்தியில பேசுறார். உடனே ஸ்டாலின் ஐயா டிஆர் பாலு சொல்றார், ஏன்பா நமக்கு தான் ஒண்ணும் புரியாதுன்னு தெரியுமா, அவர் ஹிந்தியில பேசுறாருல்ல, நீ மொழிபெயர்க்க சொல்லி சொல்லுப்பார். உடனே டிஆர் பாலு கேட்கிறார், நோ 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 நெய் நெய் நெய். இந்த ரகத்தாத்தான்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு மொழியாக்கம் வேண்டும். உடனே நிதிஷ்குமார் சொல்றாங்க, மொழியாக்கம் என்ன, வெளியே போ. ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, இந்திய திரிச்சாங்க, அப்படி திரிச்சாங்க, இப்படி திரிச்சாங்க. 25 நிமிஷம் லெக்சர் கொடுக்கிறார் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி மீட்டிங். கையை கட்டி கொண்டு 2 பேர் அதை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து உதாரணம் கொடுக்கிறாங்க. ஆனா இதே மோடி அவர்கள் லக்னோவில், வாரணாசியில ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துல, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் புரிஞ்சுக்கையா, தமிழ்நாட்டில் மொழிபெயர்க்கல, ஹிந்தி பேசக்கூடிய வாரணாசியில தமிழ் மொழிபெயர்ப்பு பண்றாங்க. தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய மரியாதை இவங்க 2 பேரும் தற்கொலை மாதிரி அங்கத்தில் உட்கார்ந்துட்டு இப்ப 2 பேரும் ஹிந்தி டியூஷன் வச்சு படிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா அடுத்த ஹிந்தி கூட்டணி மீட்டிங் போகும்போது, ஹிந்தி கூட்டணி மீட்டிங்ல போகும்போது தெரியணுமல்ல, திட்டாளிகளாச்சு புரியணுமல்ல, நம்மளை திட்டாளிகளா பாராட்டாளர்களான்னு புரியணுமல்ல, அதுக்கு ஒரு டியூஷன் மாஸ்டர் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சகோதர சகோதரிகளே, முழு பொய்யை நம்பாது. அடுத்த 3 மாத காலம் பொய்யா கிளம்பி வருவான, பொய்யா பேசுவான். பேச ஆரம்பிச்சா காலையில் 4 மணிக்கு ஆயிரம். உங்களுடைய பொய்யை பற்றி பேசுவதற்கு மட்டுமே ஒரு கூட்டத்தை போட்டு 1967 இருந்து 2024 ஜனவரி மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் பேசினா ஒரு நாள் கூட்டம். இவங்க எதிர்கட்சியா இருந்தா பொங்கலுக்கு 5000, ஆளுங்கட்சியா இருந்தா பொங்கலுக்கு பணமே கொடுக்காம பொங்கல் அறிவிப்பு வந்துச்சு. உடனே பத்திரிகை நண்பர்கள் வந்தாங்க, அண்ணே பொங்கலுக்கு ஸ்டாலின் ஐயா 1000 ரூபாய் கொடுக்கல, நீங்க பிரஸ் மீட் கொடுங்க. நான் சொன்னேன், ஏன் சகோதரா உனக்கு இன்னும் புரியலையா சகோதரா, டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி புரியலையா, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான். 2 திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் பிரச்சனை கேட்பாங்க, அண்ணே அப்ப 1000 ரூபாய் கொடுப்பாரா? உதயநிதி ஸ்டாலின் சொல்வார், எங்க தளபதி கண்டிப்பா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு. அப்படியே நமக்கு அப்படியே பிபி லைட்டா ஏற்றுவாங்க. அடுத்து போய் சேகர் பாபு கேட்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? நம்ம பிபி அப்பதான் 125 130 லெவல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, 1000 ரூபாய் வருமா வரும். சேகர் பாபு சொல்லுவாங்க, எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சிங்க, எப்படி முதலமைச்சர் கொடுக்காம போ, அப்படி எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே செட் பண்ணுவாங்க. ஐயா 1967 இதே டிராமா தான் பாக்குறோம், பூசையா பாக்குறோம். நான் சொன்ன பத்திரிகிட்ட, நான் சொன்ன மாதிரி நடக்கும் பாருங்க,
3வது நாள் 1000 ரூபாய் வரும். பேசாம வேலையை பாருங்கன்னு, என்னைய வேலையை பார்க்க விடுங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நீங்க அப்பா கொடுப்பாரு. சேரபாபு சொன்னாங்க, பெண்களுக்கான ஆட்சி எப்படிங்க கொடுக்காம இருக்கும். 3வது நாள் அவர் சொல்றாரு, நிதி பற்றாக்குறை காரணமாக வெறும் 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளை, நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனா திமுக பத்தி நமக்கு நல்லா தெரியும். யாராவது 1000 ரூபாய் கொடுத்துட்டா, அதே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒத்தையிலே கொடுத்து கத்தையிலே எடுக்கக்கூடிய கட்சி. ஒத்தையிலேனா 1000 ரூபாய் நோட்டு, கத்தையிலேனா மின்சார கட்டணம் உயர்வு, தயிர் உயர்வு, பால் உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் உயர்வு, லஞ்சம் உயர்வு. ஒத்தையிலே 1000 ரூபாய், கத்தையிலே 10,000. அதற்கெல்லாம் நீங்க மயங்க மாட்டீங்க தெரியுங்க. 2024 தேர்தல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல், பாரதம் அடுத்த கட்டம் செய்வதற்கான தேர்தல். ஐயா, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடிங்கிறது டெல்லியில குஜராத்ல பிறந்த ஆள் கிடையாது. யாருக்கு தனி மனித முழுக்கம் இருக்கிறதோ, யாருக்கு நேர்மை இருக்கிறதோ, யார் தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்கிறார்களோ, யார் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் ஏழை தாய்க்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுடைய பெயர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி நரேந்திர மோடி இங்க இருக்கார். ஒருவர் வேட்பாளர் நரேந்திர மோடி தான். 2024 நீங்க ஓட்டு போறது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை நம்பிக்கைக்காக, நாணயத்திற்காக, நேர்மைக்காக, வளர்ச்சிக்காக. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லையா? இந்த அற்புதமான விழாவை 150வது சட்டப்பேரவை நம்முடைய தொகுதியில எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்திருக்கிறது. இதற்கு கடுமையாக உழைத்த நம்முடைய தலைவர்கள் பெயரை நான் சொல்லவில்லை என்றால் பெரும் தவறாகும். நம்முடைய அற்புதமான மாவட்ட தலைவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் என் நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய அடுத்தது நம்முடைய யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள். எங்கிட்ட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் ஐயா. நான் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மக்கள் எல்லாம் தொந்தரவு இல்லாம வரணும், ரோப் எல்லாம் இப்படி போடுங்க. நேற்று கூட பெரிய கலாட்டா பண்ணிட்டு வந்தாங்க ஐயா, ஏன்னா நீ லைட்டு போடாம இருக்கீங்க, நாளைக்கு யாத்திரைக்கே வரமாட்டேன், எப்படி பெண்கள் பாதுகாப்பா வந்துட்டு போவாங்க. எண்மண் எண்மக்கள் யாத்திரைனா பாதுகாப்பு. ஒரு பெண் தைரியமாக இந்த யாத்திரைக்கு வந்துவிட்டு செல்லலாம் என்ற நம்பிக்கை இந்த யாத்திரை கொடுக்கும். அவர் என்னையெல்லாம் மேனேஜ் பண்ணி 150 தொகுதிக்கு உருட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் நரேந்திரன் அவர்கள் இருக்கிறார். கேஸ் நரேந்திரன் மூத்த தலைவர், பல யாத்திரை நடத்திருக்கார். மோடி ஐயாவுக்கெல்லாம் யாத்திரை நடத்திருக்கார். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்காக அவருடைய இதய துடிப்பு எப்பொழுதுமே டப்பு டப்பு டப்புன்னு துடிக்காதுங்க, ஒசூறு 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 தான் துடிக்கும். அப்படிப்பட்ட தலைவர் கேஸ் நரேந்திரன் அவர்கள் மோடி மேடையில் எடுத்துட்டார். அண்ணன் நரசிம்மன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மூப்பனார் ஐயா நேர்மையான மனுஷனோட அரசியல். அப்பவே அடல் பிஹாரி வாஜ்பாய் மேல ஈர்ப்பு வரலாமா வேண்டாமா, வரலாமா வேண்டாமான்னு ஒரு கபடி மேட்ச் பார்த்தார். அதன் பிறகு மோடி ஐயா வந்தவுடன் நிச்சயமாக நான் பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்கணும், நேர்மையான கட்சியிலிருந்து உழைக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு உங்களுக்காக பெரும் தொழிலோட உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இருக்கிறோம். நரசிம்ம அவர்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பெருங்கோட்டை பொறுப்பார். அவரை பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி ஓடிக்கிட்டே ஐயா. 26 வயசுல எம்எல்ஏங்க ஐயா. 1980 ஒரு எம்எல்ஏ வெட்டரி காலேஜ்ல படிக்கிறார். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கூப்பிட்டு, படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், வடவா ராஸ்கல் நீ ராசிபுரத்துல போய் 26 வயசுல நிக்க வச்சார். 26 வயதிலே ராசிபுரத்தினுடைய எம்எல்ஏவாக இருந்து எம்ஜிஆர் ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் ஐயாவோடு அரசியல் பயணம் செய்து எம்பி எல்லாம் இருந்து இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு இந்தியாவுடைய ஆளுமையோடைய அரசியல் பயணம் தொடரும் என்று இந்த பெருங்கோட்டத்தில் கஷ்டங்கள் ஐயா. இந்த 3 தொகுதி சேலத்திலிருந்து தினமும் 3 தொகுதி அவருடைய அரசியல் அனுபவத்திற்கு அற்புதமாக இந்த யாத்திரை வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன், ஒரு விதத்தில் நான் மென்டார் என்று கூட சொல்லுவேன், அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இன்னைக்கு நான் இவ்வளவு பேர் இருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆலமரத்தை போல் வளர்ந்திருக்கேன். பார்த்தா சந்தோஷம். கட்சி எப்படி வளர்ந்துச்சு பாரு. அது அப்படியே ஆனந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். இவர் வளர்த்த கட்சி.
உரம் போட்டது, விதை இவர் போட்டது. அந்த விதைகளுக்கு ஆலமரமாக இருக்கிறது. நம்முடைய தேசிய பொதுக்குழுவுக்கு அண்ணன் சி. பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, சகோதர சகோதரிகளை முன்னறிக்கையில வேலூர் இப்ராஹிம் அண்ணன் இருக்காங்க. அவருக்கு தெரியும் ஏங்க மோடி ஐயா இஸ்லாமிய நாடுகள்ல நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா மாநாடு, இஸ்லாமிய நாடுகளுடைய எல்லா தலைவர்களுமே மோடியினுடைய வருகைக்காக இருக்கின்றார்கள். நான் மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர், கட்சியில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் 35 ஆண்டுகளாக ஒரு சாதாரண தொண்டனாக உழைத்து 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 இந்த கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கோபிநாத் அவர்கள் இருக்கிறார். என்னுடைய அன்பு சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு யாத்திரை. பார்த்துட்டு எங்க செய்த பரிச்சவல்ல அரசு இல்ல, பெண்களை தொட்டவடுக்கெல்லாம் கைது இல்ல, பிஜேபி கொடி ஏற்கிறாராமா. எப்பயாவது அமர் பிரசாத் ரெட்டியை தூக்கி உள்ள வச்சுட்டா இந்த யாத்திரையை நிறுத்திடலாம். அமர் பிரசாத் ரெட்டி பல அமர் பிரசாத் ரெட்டிகளை யாத்திரையில உருவாக்கி விட்டார். நரேந்திரன் அவர்கள் பல நரேந்திரன் யாத்திரை உருவாக்கி, அதனால் பல கஷ்டத்தை பர்சனலா, பல கஷ்டத்துல பொய் குற்றச்சாட்டுகளை, தனி மனித தாக்குதல், அதை எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அன்பு சகோதராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்தேன். காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, பெரிதும் மதிக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள். ஒரு ஜோக் சொன்னாங்க, ஒசூர்ல ஒரு வீட்டுல 100 பவுன் அங்க காணாம போச்சு. நானும் 100க்கு போன் பண்ணி பாக்குறேன், ஒருத்தர் வரலன்னு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாராமா, என்ன ராணி இது கூட தெரியலையா, பிஜேபி கார கொடியேற்றான்னு சொல்லி உடனே வந்துருவாங்க. அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு பிஜேபி கார யாரு கொடியேற்றா, எங்க பிடிக்கலாம் என்கிற அளவுக்கு திராவிட அரசியல் அவர்களை கொண்டு வந்து வீதியிலே வைத்திருக்கிறேன். அதை பல இடத்திலே சொல்லுகின்றேன். தமிழக காவல்துறையினுடைய கம்பீரம் திரும்ப வர வேண்டும் என்றால், அவர்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், 8 மணி நேரம் பணி செய்து தன்னுடைய இல்லத்திற்கு சென்று தன்னுடைய குழந்தையுடைய முகத்திலே சிரிப்பை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய நேர்மைக்கு எந்தவித அரசியல்வாதியும் ஒரு துணி களங்கத்தை ஏற்படுத்தாமல் காவல்துறையுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான். அது நம்முடைய ஆட்சியில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிற சகோதர சகோதரி. மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் விஜயகுமார் அவர்கள், மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் முருகன் நாகராஜ், சகுந்தலா ராமமூர்த்தி, இந்திராணி அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர் பிரவீன்குமார், பாபு ராஜசேகர், வரலட்சுமி அவர்கள், மாநிலத்துடைய நிர்வாகியாக இருந்து கட்சியுடைய வளர்ச்சி உழைக்கக்கூடிய மாநில செயல்பொறுப்பினர் முனிராஜ் அவர்கள், ஒசூர் தொகுதி சட்டமன்ற அமைப்பாளர் நாகேஷ்குமார் அவர்கள், மாநில துணைத் தலைவர் வர்த்தக பிரிவு சுதா நாகராஜன் அவர்கள், மாநில செயலாளர் தொழில்துறை பிரிவு ராமலிங்கம் அவர்கள், மாநில துணைத் தலைவர் அமைப்பு செயலாளர் பிரிவு சீனிவாசன் அவர்கள். நான் வேகமாக சொன்னாலும் கூட அவர்கள் அனைவரும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். மாநில பொதுக்குழு இருக்கக்கூடிய தேசிராஜ் அவர்கள், மாநில துணைத் தலைவர் எஸ்.என். கஸ்தூரி அவர்கள், மாநில செயலாளர் இளைஞரணி சகோதரர் கிஷோர் அவர்கள், மாநில செயலாளர் அண்டை மாநில தமிழ் பிரிவு கருணாநிதி அவர்கள், மாநில செயற்குழு இருக்கிற சிறுபான்மையணி மோசஸ் அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய இளைஞரணியினுடைய தலைவர் அருமை தம்பி ரமேஷ் சிவா இந்த கூட்டத்தில் இருப்பார். கடினமாக வேலை செய்யக்கூடிய தம்பி, அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து, இரும்பு மனிதர்களாக இன்று இருக்கக்கூடிய மண்டல் தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், நாளை நம் கட்சியுடைய முக்கியமான தலைவர்களாக மாற இருக்கக்கூடிய ஒசூர் மாநகர் கிழக்கு மணிகண்டன் அவர்கள், ஒசூர் மாநகர் மேற்கு ரமேஸ்வரன் அவர்கள், ஒசூர் மாநகர் தெற்கு நாகேந்திர அவர்கள், ஒசூர் மாநகர் வடக்கு தங்கராஜ் அவர்கள், ஒசூர் ஒன்றியம் வடக்கு அப்பையா நாயுடு அவர்கள், ஒசூர் ஒன்றியம் தெற்கு வீரபத்ரப்பா அவர்கள், சூளகிரி ஒன்றியம் மேற்கு அஞ்சப்பா அவர்கள், மாவட்டத்தினுடைய அணிப்பிரிவு தலைவர்கள் வீரேந்திரா அவர்கள், மஞ்சுளா அவர்கள், குமார் அவர்கள், ஓம் அவர்கள் நன்றியை தெரிவித்து, கலைஞர் கருணாநிதி ஐயா ஒரு முறை கேட்டாங்க, எங்கயா பிஜேபி இருக்கு, இங்கும் அங்குமா இருக்கு. கருணாநிதி ஐயா அவர்களே மேலே இருந்து பாருங்க, எல்லா இடத்திலும் பிஜேபி, பார்க்கும் இடத்துல எல்லாம் பிஜேபி இருக்கிறது, பட்டி தொட்டி எல்லாம் பிஜேபி இருக்கிறது. இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் இன்றைக்கு மோடி ஐயாவின் பக்கம் இருக்கலாம். மேலே இருந்து ரசித்துக் கொண்டிருங்கள். தமிழ்நாட்டினை நல்லாட்சியை நாங்கள் கொடுக்கத்தான் போகின்றோம். ஏழை மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற செய்யத்தான் போகின்றோம். படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரத்தான் போகிறது. ஏழை என்கின்ற ஜாதி நம்முடைய சமகாலத்திலே இல்லாமல் பாரதிய ஜனதா